கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்துக்குள் ஏறி பட்டணத்தை பிடித்து. இந்த அருமையான கால வேளையில் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதமான மாற்றங்கள் என்ற இந்த பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையில் மதிலாக இருக்கிற ஆசீர்வாதங்களை தடுக்கிற எல்லா காரியங்களையும் தேவனாய் கர்த்தர் எடுத்து போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் என்று இந்த பகுதியிலே காண முடியும். தேவனின் திட்டங்கள் மேல் நம்பிக்கை வைத்து அதை விசுவாசத்தின் மூலம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகளை, மதில்களை, சோர்களை தேவன் இடித்து போட நமக்கு போதுமானவராயிருக்கிறார். நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதன் கிரியைகளினாலே அவைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். விசுவாசம் வெற்றி நமக்கு தருகிறது. அவரை நம்பும் போது நமக்கு எதிராக இருக்கிற சுவர் போன்ற பிரச்சனைகள் குறித்து நாம் கவலைப்பட மாட்டோம். ஏனால் ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்ட அந்த சுவரை பார்க்கும்போது அன்றைக்கு யோசுவாவின் நாட்களிலே அவர்கள் அந்த எரிக்கோவுக்கு உட்புறமாக போக முடியாமல் சுற்றிலும் உயரமான சுவர். அவர்கள் அந்த உயரத்தையோ அதன் பருமனையோ அதன் உறுதியையோ அதன் தோற்றத்தையோ அவர்கள் பார்க்காமல் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள். அதில் உள்ள வல்லமையை நோக்கி பார்த்தார்கள். அதில் உள்ள மகத்துவங்களை நோக்கி பார்த்தார்கள். அதில் உள்ள கிரியைகளை நோக்கி பார்த்தார்கள். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கொலோசியர் 2:14-15 வசனங்கள் சொல்லுகிறது. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை உடைக்கும்படியாக கர்த்தரே யுத்தம் செய்தார். இதனால் நாம் பார்க்க முடியும். அதே ரோமர் 8:36-37 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று சொல்லியிருக்கிறது. தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன் செல்லுகிறார். யுத்தங்கள் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லுகிறது. நமக்காக தாழ்பாள்களை, இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற, வெண்கல கதவுகளை உடைக்கிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கை கொள்வோம், அவைகளை விசுவாசிப்போம், வெற்றி பெறுவோம். இவைகளை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவாராக. கர்த்தர் தாமே உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து தடைகளை உடைத்து தேவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்வாராக. God bless you. God bless you.